ஓகே கண்ணு, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.7 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கண்ணு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆயிலஸ் அதாவது யூலஸ் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்னென்னா எவ்வளோ டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதோட டிகிரி எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4x³ ப்ளஸ் 9y³ அப்படின்னா இதுலேயும் க்யூப் தான் இருக்குது டிகிரி, அதுலேயும் என்ன இருக்குன்னா டிகிரி 3 தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தாலும் அதோட டிகிரி ஒவ்வொரு ஈச் டேர்ம்ஸோட டிகிரி வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ஃபங்க்ஷனு 4x³ ப்ளஸ் 9y³ ப்ளஸ் 7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் x³ டிகிரி 3, செகண்ட் டேர்மில் y³ டிகிரி 3, ஆனால் லாஸ்ட் டேர்மில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, அந்த இடத்துல டிகிரி 3 இல்லைவா? அப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாம் நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா நாட் ஏ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேவா கண்ணு? சரி, அதுதான் பாருங்கள். அது நம்ம எப்படி ஃபங்க்ஷனில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த எக்ஸு ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கண்ணு. அந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இது மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். லாம்டா பவர் n இன்ட்டு மறுபடியும் கிவன் ஃபங்க்ஷனே கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த எண்ணை தான் என்னென்னு சொல்கிறோன்னா டிகிரி ஆஃப் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் 2 ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன், இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ யூலஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, யூலஸ் தியரம்னாவே ஃபஸ்ட்டு எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம யூலஸ் தியரம்னே சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். என்னங்கிறது டிகிரி கண்ணு, எஃப்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.7ல ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஹோமோஜீனியஸ் ஆர் நாட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஹோமோஜீனியஸாக இருந்தால் அதோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். பாருங்கள், இதில் பாருங்களேன், இந்த 2 டேர்மில் இது 2 இருக்குது, 1 இருக்குது. இந்த டேர்மோட டிகிரி என்ன? 3. இதோட டிகிரியும் 3. ஆனால் பாருங்கள், 7ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக இருக்கா? கண்டிப்பாக இது வந்து நாட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான் வரும். ஆனால் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஃபங்க்ஷன் x, y எடுத்துட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா வேரியபிள் எக்ஸுக்கு ஒய்க்கும் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு போடுறோம். மிஸ் லாம்டா தான் போடணுமா? லாம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? நம்ம லாம்டா எக்ஸ்னு போடலாம், டிஎக்ஸ்னு போடலாம், என்ன கேஎக்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு எக்ஸுக்கு பதிலாக போடுறோம். ஓகே, இங்கே போடுறோம் லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, லாம்டா ஒய் 6 லாம்டா எக்ஸ், எங்கேல எக்ஸ் ஒய் இருக்கோ அதுக்குள்ளே மாற்றியாச்சு. ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்போ லாம்டா ஸ்கொயர்னு கிடைக்குங்களா? இங்கே ஒரு லாம்டா இருக்குது, அப்போ ரெண்டையும் சேர்த்து நான் லாம்டா க்யூப் போட்டுவிட்டேன். அப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். அதே மாதிரி இதில் என்ன இருக்கும்? லாம்டா க்யூப் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 7. டிகிரி எத்தனை இருக்கோ அந்த இதில் அத்தனை லாம்டா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ எல்லாத்துலேயும் இந்த காமன் இந்த லாம்டாவை வெளியே எடுக்கணும். ஆனால் இதில் இல்லை லாம்டா. ஸோ அதனால் நம்மளால் காமனாக வெளியே எடுக்க முடியாது. அதனால் இது நாட் ஏ ஹோமோஜீனியஸ். அதான் எழுதியிருக்கோம். வி கேன் take lambda cube outside as common. So f is not a homogeneous function. பார்த்தோன்னே சொல்லலாம், இது மாதிரி தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாவே கண்டிப்பாக அது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், எங்கேயுமே செப்பரேட்டாக ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னே சொல்ல இதோட டிகிரி 5 இதோட டிகிரி 5 இதோட டிகிரி 5, இதில் 2 இதில் 2. அதாவது டினாமினேட்டர் தனியாக கம்பேர் பண்ணுங்கள், நியூமரேட்டர் தனியாக பாருங்கள். அப்போ இதில் ஃபுல்லாகவே 5 டிகிரி இருக்குது. ஸோ இதுலேயும் ஃபுல்லாக டிகிரி 2ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது எடுத்தாச்சு. இதில் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் அப்ளை பண்ணுறோம். லாம்டா எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன்னு நான் வெளியே எடுக்கிறப்போ அப்படியே எடுத்துகிறேன். இதில் ஒரு லாம்டா ஸ்கொயர், இதில் ஒரு லாம்டா க்யூப், அப்போ லாம்டா பவர் 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப். அதே மாதிரி இதில் லாம்டா பவர் 5 ஒய் க்யூப். இதுலேயும் பாருங்கள் லாம்டா பவர் 4, இங்கே ஒரு லாம்டா இருக்குது, லாம்டா பவர் 5 எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்க்குறப்போ லாம்டா ஸ்கொயர், இதுலேயும் லாம்டா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் காமனாக லாம்டா பவர் 5 எடுத்துட்டேன், டினாமினேட்டரில் காமனாக லாம்டா ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? லாம்டா க்யூப் கிடைக்குங்களா? இது பாருங்கள் அப்படியே கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஹச் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே வந்திருக்கும். அப்போது நம்ம லாம்டா க்யூப் இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் ஒய், இதுதான் நமக்கு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா பார்க்குறப்ப போட்டிருந்தாலும் லாம்டா பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப்னு வரணும்னு. அப்போ அப்படி தான் கிடச்சிருக்கா? அப்போ நமக்கு இது என்னென்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். டிகிரி என்ன? அந்த லாம்டாக்கு பவரில் இருக்கலவா அதுதான் டிகிரி, அதுதான் n லாம்டா பவர் n. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 3. ஓகேங்களா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், அதுவும் அதே தான். பார்த்தோன்னே சொல்லிடலாம். பாருங்கள், இதில் ஸ்கொயர் 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 டிகிரி ஈக்குவலாக இருக்குது, இதுலேயும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹோமோஜீனியஸ் தான் வரும். எக்ஸுக்கு ஒய்க்கு இது இருக்குல்ல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர், இதுலேயும் லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன். இங்கே லாம்டா இருக்குது, காமனாக எடுத்தாச்சு. ரூட் அவுட் வெளியே எடுக்கிறப்ப லாம்டா வரும். இதுலேயும் லாம்டா இருக்குது, லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா லாம்டா பவர் 0. ஓகேங்களா? அப்போ ஏன்னா கேன்சல் ஆகிறப்போ 1 - 1 நமக்கு 0 கிடைக்கும். நீ பாட்டுக்கு லாம்டா பவர் 0னா 1 தானே ஆன்சர். லாம்டா பவர் 0னா 1. ஸோ நமக்கு லாம்டா பவர் 0 இது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், பட் டிகிரி என்னென்னா 0. ஓகேங்களா?
அதே மாதிரி ஃபோர்த்து சப்டிவிஷனும் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா XY + சைன் ஆஃப், இது மாதிரி சைன் ஆஃப்னு ஃபங்க்ஷன் இருந்தாவே கண்டிப்பாக அது ஹோமோஜீனியஸாக இருக்காது. ஏன்னா இதில் நமக்கு வந்து காமனாக சைனை இதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. பாருங்கள், λS λy போட்டேன், இதுக்கும் எல்லாத்துக்கும் λx λyலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே காமனாக எடுத்தால் λ², இதுக்குள்ளே λ² இருக்குது, ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் ஆஃப் y² - 2x² இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக லாம்டா எடுக்க முடியல. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னா இஸ் நாட் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? செகண்ட் கொஷின், ப்ரூவ் தட் f(x, y) ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இஸ் ஹோமோஜீனியஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் த டிகிரி, வெரிஃபை யூலர்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல λx, y இருக்க வேண்டிய λy நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது க்யூப் பண்ணுறப்போ λ³ இருக்குது, இதுலேயும் λ² × λ இருக்குது, λ³ இருக்குது, இதுலேயும் λ × λ²ங்கிறப்ப λ³ வரும், இதுலேயும் λ³. ஸோ λ³ காமனாக எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் ரிசல்ட் எழுதியிருக்கேன். இது பார்த்தப்போ கிவன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு பதிலாக f(x, y)ன்னு எழுதியாச்சு. அப்போ நமக்கு இந்த ஃபார்மேஷனில் வந்துட்டாவே f இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி என்ன 3. ஓகேங்களா? யூலர்ஸ் ஃபார்முலா என்ன, x × ∂f இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதுதான் இங்கே போட்டிருப்போம். fன்னு யூங்கிற ஃபங்க்ஷன் இருந்தால் ∂u போட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ ∂f ∂x + y × ∂f ∂y = nf அப்படிங்கிறது தான் யூலர்ஸ் தியரம். இதில் நமக்கு என்னோட வேல்யூ என்ன இருக்குது 3. ஓகே, இப்போ நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா இதை தனியாக கண்டுபிடிக்கணும், இதை தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணணும். இதுவே சப்போஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதோட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? நம்ம மறுபடியும் போட தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ வெரிஃபிகேஷனுங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ∂f ∂x கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். ∂f ∂xனா என்ன, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது x³ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², இங்கே இந்த x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அப்போது 4x × y, இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 3y², இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆயிரும். பார்ஷியல் டெரிவேஷனில் எந்த வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான் வேரியபிள், ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம என்ன வேணும், x × ∂f ∂x வேணும். ஸோ எக்ஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது x பண்ணால் 3x³, இதை பண்ணால் -4x²y, இது பண்ணோம்னா 3xy². இது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஒன் என்ன இருக்குது, ∂f ∂y. அப்போ இது y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது 0 ஆயிருங்களா, இது 1, அப்போ -2x². இப்போ y² பண்ணால் 2y, அப்போ இங்கே ஒரு 3x இருக்குது, 6xy. இதை பண்ணிங்கன்னா 3y². ஸோ அதான் நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லாக நான் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ x × ∂f ∂x + y × ∂f ∂x, சரி ∂y, இதோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன், இதோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன்னு ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3x³ இருக்குது, இங்கே பாருங்கள் -4x²y இருக்குது, இங்கே -2, அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 6, இது ரெண்டே ஆட் பண்ணால் +9, இது 3y. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோன்னா இது கிடைக்குது. பாருங்கள் கிவன் ஃபங்க்ஷன் f, இதுதான் நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இதுவும் அதே தான் கண்ணு. ப்ரூவ் தட் g(x, y) = x × log(y/x). ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் சொல்லணும், அப்புறம் டிகிரி சொல்லணும், வெரிஃபை பண்ண சொல்லணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கு பதிலாக λx போடுறோம், இங்கேயும் λy λx போட்டிருக்கோம். ஓகே, இதில் λ கேன்சல் ஆயிடுது, λx × log(y/x). இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் கண்ணு இருக்குது, அதனால் λ அப்படியே இருக்குது, இன்ட்டு போட்டிருக்கேன். இது λ⁴ இருக்கிறதா அர்த்தம். இது வந்து கிவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். டிகிரி என்ன இருக்குது 1. ஸோ யூலர்ஸ் ஃபார்முலா எழுதுகிறப்போ x × ∂g ∂x + y × ∂g ∂y × nன்னு எழுதணும். என்னங்கிறது 1ங்கிறனால ஜின்னு எழுதிட்டோம். இங்கே ஏன் ஜி போட்டிருக்கோன்னா ஃபங்க்ஷன் ஜியில் இருக்கனால. ஓகே, இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போ ∂g ∂x அப்படிங்கிறப்ப எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கனால ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் uv. ஸோ எக்ஸை வச்சுட்டு இதை பண்ணுறப்போ log எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. எகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது, இந்த ஒய் அப்படியே இருக்குன்னு 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், -1/x². ஓகேங்களா? ப்ளஸ் இந்த டேர்ம் வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இந்த எக்ஸ் நியூமரேட்டர் போகுமாக்கன்னு ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ x²/y இன்ட்டு இது பண்ணால் -y/x² ப்ளஸ் log y/x. இதில் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் -1. ஓகேங்களா? ஃபுல்லாக எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. x × ∂g ∂x கண்டுபிடிச்சிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு இருக்கட்டும். அடுத்து ∂g ∂y அதே மாதிரி இது யூவின்னு பண்ணுறப்போ எக்ஸ் வச்சுட்டு இதை பண்ணுறப்போ log x பண்ணிங்கன்னா y பண்ணிங்கன்னா 1/y இன்ட்டு இதை ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ இது 1 ஆயிரும், அப்போ 1/x அப்படியே இருக்கும். ப்ளஸ் இதை பண்ணுறப்போ இது வச்சுட்டு எக்ஸை பண்ணோம்னா எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிடும், நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ எக்ஸ் மேலே போயிருங்களா, அப்போ x²/y இன்ட்டு 1/x. எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா x/y. ஸோ ஃபுல்லாக ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ -x + x கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து இது கிடைக்குது. இது எதோட வேல்யூனா ஜியோட வேல்யூ. முன்னாடி 1 போட்டுவிட்டோம், ஏன்னா நமக்கு அதுதான் 1 × g வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஸோ அதான் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா கண்ணு? Fourth question பாருக்கண்ணா, if u = x, y = x² + y² √(x + y).
ப்ரூவ் தட். இது மாதிரி ப்ரூவ் தட் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை, இது தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, வெரிஃபிகேஷன் மட்டும் போட்டால் தான் அப்படி போடணும். ப்ரூவ் தான் நமக்கு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு டிகிரி கண்டுபிடிச்சிட்டாவே நமக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டோம். உடனே லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு எக்ஸ் பதிலாக போட்டிருக்கேன். இதில் லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. இதில் லாம்டா ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்போ 1/2 வெளியே வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா, சரி, இப்போ இதில் கேன்சல் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர்னாவே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்குவோமா, அதான் மைனஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படி எழுதிட்டு இது வந்து எதோட ஃபங்க்ஷன், யூவோட ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப 3/2. ஓகே, இப்போ u இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இது டிகிரி என்னது 3/2. ஸோ யூலஸ் ஃபார்முலா போடுறப்போ x இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ வைஸ் ஈக்குவல் டு NUன்னு வரணும். என்னோட வேல்யூ 3/2 u. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஆன்சர் தான். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்கான 5 மார்க் கொஷின் தான். ப்ரூவ் தட்டுனா நீங்கள் இதை எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ண தேவையில்லை. வெரிஃபிகேஷன் மட்டும் கேட்டால் தான் இதை தனியாக கண்டுபிடிச்சு இந்த ஆன்சர் வருதான்னு வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் v of x, y is equal to log of x square plus y square by x plus y, prove that this result. ஓகேங்களா, இது மாதிரி முன்னாடி எதுவுமே இல்லாமல் log of, sin of, tan of அப்படின்னு இருந்தாவே கண்டிப்பாக இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஏன்னா நம்ம வெளியே எடுக்க முடியாது இதை விட்டு. அதனால் பாருங்கள், நான் ஒரு சமுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதை எடுத்துவிட்டு இதுக்கு பாருங்கள், லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இது லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், லாம்டா எக்ஸ் ப்ளஸ் லாம்டா. இது காமன் எடுத்துட்டோம்னா லாம்டா ஸ்கொயர் கிடைக்கும். இது லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா லாம்டா. இந்த லாம்டா நமக்கு எப்படி வரும்னா லாம்டா இன்ட்டு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கணும். ஆனால் இந்த லாம்டா வெளியே எடுக்க முடியாது. அதனால் இது என்னென்னா v is not a homogeneous function. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கிவன் ஃபங்க்ஷனை தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறேன். அப்போ e பவர் v is equal to இது என்ன கிடைக்கும், லாக் ரிமூவ் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நார்மல் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ இந்த e பவர் v நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டினோட் பண்ணிக்கிறேன், யூன்னு டினோட் பண்ணிக்கிறேன். அப்போ u of x, y is equal to தான் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நமக்கு இது ஒரு ஃபங்க்ஷன். மறுபடியும் இதை நான் வந்து எக்ஸுக்கு ஒய்க்கும் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் அப்ளை பண்ணியிருக்கேன். லாம்டா ஸ்கொயரை காமன் எடுத்துட்டு இதில் லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா லாம்டா பவர் n. இது பார்த்தோன்னா u of x, y மாதிரி இருக்குது. ஸோ u இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். v வந்து நாட் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இப்போ நம்ம யூன்னு எடுத்துருக்கனால யூங்கிறது என்ன கிடைச்சிருக்குன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக கிடைச்சிருக்கு. வித் டிகிரி என்ன 1. ஸோ யூலஸ் ஃபார்முலா என்ன, x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to 1 into u. ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில் அங்கே பாருங்கள் u இருக்காது, விங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த யூங்கிறது என்னவா வச்சுருக்கிறோம், e பவர் v. ஸோ அதனால் இந்த யூக்கு பதிலாக e பவர் v போட்டோம். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். டோ ஆஃப் v அப்படிங்கிறப்போ நமக்கு e பவர் v டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் v தான் கிடைக்கும். எகைன் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக v இருக்கனால v டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், டோ v by dou x. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் v டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் v. எகைன் v டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ v by dou y is equal to e பவர் v. எல்லாத்துலையும் e பவர் v காமனாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் e பவர் v ரெண்டு பக்கம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், பார்த்தோன்னே லாக் ஆஃப்னு இருக்கா. ஸோ கண்டிப்பாக ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. அதனால தான் நான் எடுத்து எழுதிட்டேன், w இஸ் நாட் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது நீங்கள் லாம்டா எக்ஸ் அப்ளை பண்ணி காமிச்சு போடணுங்கிறது இல்லை, உனக்கு இது தெரியணுங்கிறதுக்காக ஏன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த சம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ஸோ இதில் நீ ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்தோன்னே லாக் ஆஃப் சைன் ஆஃப்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கணும் லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இதை பண்ணணும், இது ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். யூன்னு எடுத்துக்கிட்டேன், u of x, yன்னு போட்டாலும் ஒன்று தான், யூன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதுதான் நமக்கு இது அதான் எழுதியிருக்கேன்னா. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனான்னு சொல்கிறதுக்கு எக்ஸ் பதிலாக லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய்னு அப்ளை பண்ணுங்க. இதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் லாம்டா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதில் 3 இருக்குது, இதில் 4. அப்போ லாம்டா பவர் 7 தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ லாம்டா பவர் 7 காமனாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரிமைனிங் வேரியபிள்ஸ் எழுதிட்டோம். டினாமினேட்டர் லாம்டா ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணுங்கன்னா லாம்டா பவர் 5 வருது. ஸோ u இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி என்ன கண்ணு 5. ஸோ யூலஸ் ஃபார்முலா எழுதுறப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் u, அப்போ டோ u by dou x plus y into dou u by dou y is equal to 5u. ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரில் wன்னு வரணும். ஸோ நமக்கு இங்கே யூங்கிற ஃபங்க்ஷன் என்னவா எடுத்துருக்கிறேன், e பவர் w. ஸோ எழுதியாச்சு. அடுத்து இப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறப்போ e பவர் w, எக்ஸை பொறுத்து பண்ணுறப்போ டோ w by dou x. ஓகேங்களா, அதே மாதிரி இது ஒய்யை பொறுத்துனா டோ w by dou y வரும். எல்லாத்தையும் e பவர் w காமனாக எடுத்துட்டேன். ரெண்டு பக்கம் e பவர் w கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். பாருங்கள், இஃப் u is equal to sin inverse of x plus y divided by root x plus root y show that in the result. ஓகே, இப்போ sin inverse of இருக்கா, இதுவும் நமக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் போட்டிங்கன்னா வெளியே எடுக்க முடியாது காமனாக. அதனால் இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு என்ன கிடையாதுன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் லாக் இருந்ததுனால நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தோம். இங்கே இன்வர்ஸ் இருக்கனால இன்வர்ஸ் இன்சைட் வந்து என்னவா மாறும், சைனாக மாறிடுங்களா. அப்போ sin u is equal to x plus y by root x plus root y. ஓகே,
இப்போ இந்த சைன் யூவை நான் என்ன டினோட் பண்ணிக்கிறேன்னா எஃப்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் போட்டிருக்கேன். அப்போ லாம்டாவை காமனாக எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ரூட் லாம்டா காமனாக இருக்குது. அதாவது ரூட் லாம்டா என்ன அர்த்தம்? லாம்டா பவர் 1/2 காமனாக இருக்குது. அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் இது மேலே கொண்டு வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 - 1/2. ஏன்னா இதில் பவர் 1 இருக்குது, டிவிஷனில் இருக்கனால பவரை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணுறப்போ 1/2 வருது. இது கிவன் ஃபங்க்ஷன் எஃப். ஓகே, இப்போ வந்து எஃப் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோமா? அப்போ டிகிரி என்ன இருக்குது? 1/2. ஸோ யூலஸ் ஃபார்மில் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். என்னோட வேல்யூ தான் 1/2. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூவில் இருக்குது. அப்போ நமக்கு எஃபோட வேல்யூ என்ன இருக்குது? எஃப்ங்கிறது இங்கே என்ன வச்சுருக்கிறோம்? சைன் யூ. ஸோ எஃப்க்கு பதிலாக நான் சைன் யூன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சைன் யூவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் எக்ஸை பொறுத்து. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? காஸ் யூ. அகைன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துலையும் காஸ் யூ, ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ டோ யூ பை டோ ஒய். இந்த இடத்துலையும் சைன் யூ போட்டிருக்கோமா? எல்லாத்துலேயும் காஸ் யூவை காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் கொஸ்டின்லாம் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்தது கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே சைன் யூ காஸ் யூ இருக்கா? அப்போ இந்த காஸ் யூ இந்த சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷன் செய்கிறப்ப என்ன வரும்? டிவிஷனாக வரும். சைன் பை காஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? tan. ஸோ இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட 8th சாப்டர் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா?